வணக்கம். ஆயக்கலைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழில் சான்றோர் மொழி வெற்றி வேட்கை இந்த செய்யுள் பகுதியை பார்க்கலாம். இந்த வெற்றி வேட்கை என் செய்யுளை இயற்றியவர் அதிவீர ராம பாண்டியர் என்னும் புலவரே இந்த நூலை எழுதியவராவார். இச்செய்யுளின் தலைப்பு உதவியால் பெரும் நன்மை. மற்றவருக்கு நாம் செய்யும் உதவி அவர்களுக்கு எத்தகைய பயனை தரும் என்பதால் நாம் பெரும் நன்மையை விளக்கி கூறுகிறது இந்த செய்யுள். இந்த செய்யுளை இப்ப நம்ம பார்ப்போம். தெல்லிய ஆளின் சிறு பழத்து ஒரு விதை, தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புரவி ஆள் பெரும் படையோடு மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே. திரும்பவும் படிப்போம். தெல்லிய ஆளின் சிறு பழத்து ஒரு விதை, தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புரவி ஆள் பெரும் படையோடு மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே. இச்செய்யுளின் பொருள் என்னன்னு பார்ப்போம். தெல்லிய தெல்லிய அப்படின்னா முதிர்ந்த, முதிர்ந்த ஆளின், ஆளின் என்னும்போது ஆலமரத்தை குறிக்கக்கூடியது. சிறு பழத்து ஒரு விதை, ஆலமரத்து பழத்தை பார்த்துருப்பீங்க, அது சிறியதா இருக்கும், சிவப்பு கலர்ல சிறியதா இருக்கக்கூடியது. அந்த சிறிய பழத்தோட ஒரு விதை, அந்த ஒரு விதை எப்படி இருக்குமா? தென்னீர் கயத்து, தெளிந்த நீரையுடைய குளத்தில் சிறு மீனின் முட்டையை போன்று, அததான் சிறு மீனின் சினையினும், சினையினும்ன்றது முட்டை, அந்த முட்டையை விட சிறியது, நுண்ணிதே சிறியது அப்படின்னு பொருள். ஆயினும் சிறியதே ஆயினும் அந்த ஆலமரத்தின் விதை அந்த மீனின் முட்டையை விட மிகச் சிறியதாகும். அந்த விதை சிறியதாக இருந்தாலும் அது முளைத்து மிகப்பெரிய மரமாக வளர்ந்து அதன் நிழலில் அண்ணல் யானை, யானைப்படை இருக்கு இல்லையா, ஒரு நாட்டோட யானைப்படை, அண்ணல் யானைன்னு சொல்லக்கூடிய யானைப்படை, அணிதேர் புரவி அணிவகுத்து நிற்கக்கூடிய குதிரைப்படை, ஆள் பெரும் படையோடு வீரர்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த படையோடும் மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே. மன்னர்க்கும் இருந்து ஓய்வெடுக்கக்கூடிய நிழல் தரக்கூடிய அந்த மரம், சிறிய விதையிலிருந்து தோன்றிய அனைவருக்கும் பயன் தரக்கூடிய நிழல் என்னும் பயன் அனைவருக்கும் தரக்கூடிய அந்த ஆலமரத்தின் நிழல் போன்று, அதுபோல நீங்கள் செய்யும் உதவி சிறியதாக இருப்பினும், நீங்க செய்யக்கூடிய உதவி சின்னதாக தான் இருக்கும், அது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய பயனை தரக்கூடியது. மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே. மன்னரும் அந்த ஆலமரத்தின் நிழலில் இளைப்பாற உதவுகின்றது அந்த ஆலமரத்தின் நிழல். இச்சொய்யிலின் பொருளறிவோம். பழமையான ஆலமரத்தில் உள்ள சிறு பழத்தின் ஒரு விதையானது தெளிந்த நீருள்ள குளத்தின் சிறிய மீனின் முட்டையை விட சிறியதாகும். அந்த சிறிய விதை பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்கும் பொழுது அந்த மரத்தின் நிழலில் யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை ஆகியவற்றோடு மன்னனும் மற்றவர்களும் தங்க முடியும். அதுபோல நீங்கள் செய்யும் உதவி சிறியதாக இருப்பினும் அது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய பயனை தரும். அதுபோன்று மாணவர்களாகிய நீங்கள் மற்றவர்களுக்கு இல்லை என்று கூறாது உதவி செய்யும் பழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். மீண்டும் ஒருமுறை இந்த செய்யுளை படிக்கலாம். தெல்லிய ஆளின் சிறு பழத்து ஒரு விதை, தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புரவி ஆள் பெரும் படையோடு மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.